Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பல பிரதமர்களை சந்தித்தவர் அவர் ஒருவர்தான். அதிலும் குறிப்பாக ஜவஹர்லால் நேரு காலத்தில் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் உறுப்பினராக இருந்த காலத்திலும் சரி, அவர் பேச எழுந்தால் காங்கிரஸ் கட்சியிலும் சரி, எந்த கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் அட்டல் பேசுகிறார் கேட்போம் என்று குறிப்பெடுத்து கொண்டு அதனை செயல்படுத்துகின்ற ஒரு அரசாங்கமாகவே மத்திய அரசாங்கம் இருந்தது என்பதை வேறு எவருக்கும் இவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதை கிடைத்திருக்காது என்பது என்னுடைய கருத்து. கோபாலபுரத்திற்கு மதிப்பிற்குரிய தலைவர் கலைஞர் அவர் வீட்டிற்கும் வந்தார். அவர் வீட்டிற்கு வந்த பொழுது கலைஞர் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற நாற்காலியை விட்டு சாதாரண நாற்காலிக்கு சென்று அவரது நாற்காலியிலே உட்கார வைத்தார். பத்திரிகை நிருபர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாம் வேறு எந்த தலைவருக்கும் அப்படி இடத்தை கொடுக்க மாட்டீர்களே, நாற்காலியை கொடுக்க மாட்டீர்களே என்று சொன்ன பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் உடனடியாக ஆங்கிலத்திலே சொன்னார்கள், இஸ் ஏ ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டி என்று சொன்னார்கள். மேடம் இந்திரா காந்தி அவர்களும் சரி, ராஜீவ் காந்தியும் சரி, இந்திய நாட்டிற்கு ஐநா சபையில் ஏதாவது கருத்து சொல்ல வேண்டும் என்று யாராவது நினைத்தால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற வாஜ்பாய் தான் அனுப்பி வைப்பார்கள். வெளியுறவுத்துறை அமைச்சராக சில காலம் அவர்கள் பணியாற்றிய போதும் கூட மிக சிறப்பாக இந்தியாவினுடைய பிரதிநிதியாக பல நாடுகளுக்கு சென்று நல்லுறவை அவர் ஏற்படுத்தி தந்தார் என்பதை இந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் நாம் சொல்லியாக வேண்டும். என்னுடைய ஆட்சி போனாலும் சரி, எனது அருமை நண்பர் கலைஞரது ஆட்சியை கலைப்பதற்கு நான் ஒத்துழைப்பு தரமாட்டேன் என்று சொன்ன மகானை இந்த நூற்றாண்டு விழாவிலே நான் சொல்லுவதற்கும் வாய்ப்பினை அதன் வழங்கியிருக்கிறார்கள். பாரதத்தினுடைய முன்னாள் பிரதமர், கவிஞர், எழுத்தாளர், த பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக அவரை பற்றி சில குறிப்புகள் ஆதன் நிறுவனத்தார் கேட்டார்கள். எனக்கு தெரிந்தவற்றை ஒரு சிலவற்றை உங்கள் மூலமாக பகிர்ந்து கொள்ள நான் விளைகின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய ஆதன் டிவி நிறுவனத்தாருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 1967 ராஜ்யசபா உறுப்பினராக ஜனசங் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து ஒரு 50-60 ஆண்டு காலம் இந்திய நாட்டினுடைய வலிமையாக பாரத நாடம் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், இந்திய நாட்டிலே வேறு எவருக்கும் இடமில்லை, நமக்கு நிரந்தர எதிரிகளாக இருக்கின்ற சைனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளெல்லாம் விட இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவை பிளவுபடுத்தக்கூடாது என்ற எண்ணத்தோடு அவர்கள் ஜனசங்க காலத்திலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியை தொடங்கி வைத்தவர் என்ற நிலையிலும் இந்தியாவினுடைய வலிமைக்கும் வளத்திற்கும் வலு சேர்க்கின்ற வகையிலே நாடாளுமன்றத்தில் வாதத்தை எடுத்து வைத்த ஒரு பெரிய மகான். அவருடைய நூற்றாண்டு விழாவை மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இணைந்து அவருக்கு விழா எடுக்க இருக்கின்றது. இந்த தருணத்தில் அவர் டிசம்பர் 25 அவருடைய பிறந்தநாள் விழா தமிழக பாரதிய ஜனதா கட்சி மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே அனைத்து 68,000 பூத்து கமிட்டியை பெற்றிருக்கின்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஆங்காங்கே அவர் படத்தை வைத்து புஷ்பாஞ்சலியும் புகழாஞ்சலியும் செலுத்துவதற்கு மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே பெஸ்ட் கவர்னன்ஸ் டே, நல்லாட்சி தினமாக அதை மத்திய அரசாங்கம் அறிவித்து அவருடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பாக பாரதம் முழுவதும் கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் ஆதன் மூலமாக அவர்களை பற்றி ஒரு சில கருத்துகள். பல பிரதமர்களை சந்தித்தவர் அவர் ஒருவர்தான். அதிலும் குறிப்பாக
ஜவஹர்லால் நேரு காலத்தில் நமது மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் உறுப்பினராக இருந்த காலத்திலும் சரி, அவர் பேச எழுந்தால் காங்கிரஸ் கட்சியிலும் சரி, எந்த கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் அட்டல் பேசுகிறார் கேட்போம் என்று குறிப்பெடுத்து கொண்டு அதனை செயல்படுத்துகின்ற ஒரு அரசாங்கமாகவே மத்திய அரசாங்கம் இருந்தது என்பதை வேறு எவருக்கும் இவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதை கிடைத்திருக்காது என்பது என்னுடைய கருத்து. 1962க்கு பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் எம்எல்ஏ தேர்தலில் நின்று தோல்வியை தழுவிய பிறகு ராஜ்யசபா உறுப்பினர் ஆனார்கள். மெய்டான் ஸ்பீச், கன்னி பேச்சு, அவருடைய ஆங்கில உரையை கேட்ட மதிப்பிற்குரிய வாஜ்பாய் அவர்கள், உங்களுடைய ஆங்கிலத்தை நான் மிகவும் நேசிக்கின்றேன், தென்பகுதி வளர்ச்சி பெறுவதற்காக நீங்கள் வைத்த வாதமெல்லாம் சரிதான், ஆனால் எந்த காலத்திலும் தென்னாடு வடநாடு என்று பிரித்து பேசுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று லாபிக்கு அழைத்து சென்று அண்ணாவை அவர் கேட்டுக்கொண்டதாக சொன்னார்கள். அதே நேரத்தில் பாரத பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் ராஜ்யசபாவில் லாபியில் சென்று அண்ணாவை பார்ப்பதற்கு பதிலாக அப்படி கிராஸ் செய்து போய் கை குலுக்கி ஒரு அருமையான வாதத்தை கேட்டோம் என்று சொன்ன பிறகு வாஜ்பாய் என்ன கருத்தை சொன்னார்களோ அதையே நமது ஜவஹர்லால் நேரும் அண்ணாவிடம் சொன்னதாக சொல்வார்கள். அத்தகைய ஒரு பெருமகனார் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணியில் இருந்த காலம். கோபாலபுரத்திற்கு மறைந்த முதல்வர் மதிப்பிற்குரிய தலைவர் கலைஞர் அவர் வீட்டிற்கும் வந்தார். அவர் வீட்டிற்கு வந்த பொழுது கலைஞர் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற நாற்காலியை விட்டு சாதாரண நாற்காலிக்கு சென்று அவரது நாற்காலியிலே உட்கார வைத்தார். பத்திரிகை நிருபர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாம் வேறு எந்த தலைவருக்கும் அப்படி இடத்தை கொடுக்க மாட்டீர்களே, நாற்காலியை கொடுக்க மாட்டீர்களே என்று சொன்ன பொழுது உடனடியாக தலைவர் கலைஞர் அவர்கள் உடனடியாக ஆங்கிலத்திலே சொன்னார்கள், ஹீ இஸ் ஏ ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டி என்று சொன்னார்கள். சித்தாந்தங்கள் வேறுபட்டாலும் ஒரு சிறந்த மனிதர் என்று அவர்கள் சொன்னார்கள். எங்களிடம் பேசுகின்ற பொழுது வாஜ்பாய் அவர்களுடைய ஹிந்தி பேச்சு எப்படி இருக்கிறது என்றெல்லாம் என்னை கேட்டிருக்கிறார்கள். ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த பொழுது அவர்கள் அதிகமாக பேசுவதை காட்டிலும் ஐ வில் கோட் எ உருது பொயட் என்று சொல்வார்கள். ஹிந்தி கவிஞர்களிடம் பாடல்களை மேற்கோள் காட்டாமல் அதிகமாக உருது கவிஞர்கள் எழுதிய இந்தியாவின் ஒற்றுமைக்காக எடுத்து காட்டுவார்கள். இன்றைக்கு எப்படியோ அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாநில கட்சிகளெல்லாம் தேசத்தினுடைய விரோதமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். இஸ்லாமியர்களை பெரிதும் மதித்த ஒரு மாபெரும் தலைவர். அவருக்கு உடல் நலிவுற்றிருந்த போதிலும், அவர்களுடைய மருத்துவர்களெல்லாம் அறிவுரை வழங்கிய போதிலும், அவர் ஒரு இஸ்லாமிய எம்பிபிஎஸ் மாணவருக்கு தன்னுடைய 2 கிட்னியில் ஒரு கிட்னியை கொடுத்து உயிரை காப்பாற்றினார். இது அவருக்கு இஸ்லாமியர் என்று கூட தெரியாது. அவர் பெரிய மருத்துவமனையை கட்டி சிறப்பு விழாவிலே, நான் உயிரோடு இருப்பதற்கு நீங்கள்தான் காரணம், எனக்கு கூட நீங்கள் வழங்கிய இந்த கிட்னியை வைத்து கொண்டு தான் நான் உயிர் வாழ்ந்தேன், நான் எம்பிபிஎஸ் படித்தேன், இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறேன், நீங்கள் திறக்க வந்திருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது தான் அவருக்கே தெரியும். அவ்வளோ பெரிய மகான். அவருக்கு மனிதனை தவிர மதம் தெரியாது. அப்படி இருந்ததுனால தான் எல்லோரும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் ஆதன் மூலமாக தமிழக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, மதிப்பிற்குரிய நரசிம்மராவ் மிகப்பெரிய ஒரு அறிஞர், பல்மொழி புலவர், 16 மொழிகளில் பேசக்கூடிய எழுதக்கூடிய ஒரு பெரிய சான்றோன். அவர் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்ட உடனடியாக வாஜ்பாய் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்று அவர் பாதத்தை தொட்டு வணக்கம் தெரிவித்த அந்த சம்பவத்தை எல்லாம்
டெல்லியில் இருப்பவர்கள் சொல்வார்கள், நாமும் அதை பார்த்திருக்கின்றோம். அத்தகைய ஒரு பெருந்தன்மையானவர் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சியின் மூலமாக ஆட்சிக்கு வந்தவர்களும் சரி, அவருடைய மறைவுக்கு பிறகு மேடம் இந்திரா காந்தி அவர்களும் சரி, ராஜீவ் காந்தியும் சரி, இந்திய நாட்டிற்கு ஐநா சபையில் ஏதாவது கருத்து சொல்ல வேண்டும் என்று யாராவது நினைத்தால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற வாஜ்பாய் தான் அனுப்பி வைப்பார்கள். வெளியுறவுத்துறை அமைச்சராக சில காலம் அவர்கள் பணியாற்றிய போதும் கூட மிக சிறப்பாக இந்தியாவினுடைய பிரதிநிதியாக பல நாடுகளுக்கு சென்று நல்லுறவை அவர் ஏற்படுத்தி தந்தார் என்பதை இந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் நாம் சொல்லியாக வேண்டும். திராவிட கட்சிகள் தமிழகத்தில் ஒரு 50-60 ஆண்டு காலமாக இருந்தாலும் கூட வாஜ்பாய் என்ற ஒரு பெரிய மனிதரை பற்றி எல்லோருக்கும் தெரியும். அவரை பற்றி கிண்டல் செய்து பேசுவதோ கேலி செய்து பேசுவதோ யாரும் கிடையாது. அதற்கு இடம் தராதவர். தமிழகத்தை மிகவும் விரும்பியவர். ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களெல்லாம் இஸ்லாமிய மதத்திற்கு எம்பராசிங்தி இஸ்லாமியர் என்ற நிலையில் இருந்த பொழுது மீனாட்சிபுரத்துக்கு வருகை தந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாகராஜ் என்ற ஒரு தாழ்த்தப்பட்டவர் வீட்டில் கீழே உட்கார்ந்து கொண்டு அவர் வழங்கிய சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு சென்றவர். அவ்வளவு எளிமையானவர். சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எளிமையானவர். உயர்ந்த நோக்கம் கொண்ட காரணத்தினால் கடுமையாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் சித்தாந்தத்தில் வேறுபட்டு இருந்தாலும் கூட வாஜ்பாய் அவர்களுடைய பேச்சை தான் சட்டமாக காங்கிரஸ் கட்சியினுடைய திட்டமாக அறிவித்து அவர்கள் நிறைவேற்றியதன் காரணமாக ஒரு 40-50 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அதற்கு காரணம் இந்தியா என்ற ஒரு நாட்டை வல்லமை வாய்ந்த நாடாக மாற்றிய பெருமை பொக்ரான் அணுகுண்டு தயாரித்தல். இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் ஈர்ப்பதாக நினைத்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரானார். 96 மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது ஏறத்தாழ 90% இடங்களை அவர்தான் கைப்பற்றியிருந்தார். எதிர்க்கட்சியாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அப்பொழுது வாஜ்பாய் அவர்களுடைய உறுதுணையோடு அந்த கூட்டணியில் இருந்தார். கூட்டணியில் இருந்த பொழுது எப்படியாகிலும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை கலைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் டெல்லியை நோக்கி பறந்து வருகிறார் என்ற செய்தி தி ஹிந்து எக்ஸ்பிரஸ் போன்ற நாளிதழில் மிக பெரிதாக வந்தது. இப்படி வருகின்ற பொழுது அன்று ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தோறும் பிரதம அமைச்சர்கள் ராஜ்யசபாவுக்கு வந்து பிரதம அமைச்சர் சொல்ல வேண்டிய பதில்களெல்லாம் அன்றைக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு வரைமுறை இருந்தது, சொல்லுவார்கள். அந்த நிலையில் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் வெள்ளிக்கிழமை வந்திருந்தார். நான் கலைஞர் அவர்களிடம் கேட்டுக்கொண்டேன், இது போன்ற ஆட்சியை கலைப்பதற்காக ஜெயலலிதா வருவதாக சொல்லிக்கொள்கிறார்கள், நீங்கள் அனுமதி கொடுத்தால் மாண்புமிகு முன்னாள் ஜனாதிபதி முகர்ஜி அவர்களிடம் சொல்லி இதை நான் எழுப்புகிறேன், எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று சொன்னேன். அவர் இப்பொழுது சட்டசபையிலிருந்து வெளியே வந்து லாபியில் வந்து, உனக்கு சட்டம் தெரியுமா, பொம்மை ஆட்சி கவுத்ததெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்தது என்று தெரியுமா, பொம்மையை கலைத்தது சுப்ரீம் கோர்ட்டு வந்ததெல்லாம் வேறு, ஜெயலலிதா கையாளுகின்ற நடைமுறை வேறு, இதை நான் எழுப்புகின்றேன், அதனால் நமக்கு வலு கிடைக்கும் ஐயா, எனக்கு அனுமதி மட்டும் கொடுங்கள் என்று சொன்ன பிறகு கலைஞர் இந்த மாதிரி உங்களை இந்த கேள்வியை எழுப்ப சொன்னார் என்று பிரணாப் முகர்ஜியிடம் சென்று, எல்ஓபி லீடர் ஆஃப் அப்போசிஷன் லீடர், கொஸ்டின் அவருக்கு முன்பாகவே வந்தவுடனே இதை எழுப்பினார்கள். மாண்புமிகு பிரதமர் என்ன சொல்லுகிறார் இது குறித்து என்று கேட்டார். அப்பொழுது அந்த மகான் வாஜ்பாய் அவர்கள் சொன்ன கருத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அவர்களுடைய கவனத்திற்கும் உங்களோடு உறுதுணையாக இருக்கின்ற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்
அமைச்சரவைக்கும் நான் இதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் மிக பதட்டமாக முகர்ஜியிடம் சென்று இதை எழுப்புங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். அவர்கள் எழுப்பி கேட்டார்கள். அப்பொழுது மகான் வாஜ்பாய் சொன்ன பதில், நான் பிரதமராகிய சிறிது காலம்தான் ஆகிவிட்டது. இந்த சிறிது காலத்தில் நான் படுகின்ற பாடு தூக்கமில்லாமல் இருக்கின்றதெல்லாம் இந்த ராஜ்யசபாவில் சொல்லியாக வேண்டும். என்னுடைய ஆட்சி போனாலும் சரி, எனது அருமை நண்பர் கலைஞரது ஆட்சியை கலைப்பதற்கு நான் ஒத்துழைப்பு தரமாட்டேன் என்று சொன்ன மகானை இந்த நூற்றாண்டு விழாவிலே நான் சொல்லுவதற்கும் வாய்ப்பினை அதன் வழங்கியிருக்கிறார்கள். இதை திராவிட முன்னேற்றக் கழக நண்பர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டாக வேண்டும். பொதுவாகவே 118 முறை அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இந்த இந்திய நாட்டில் நடந்திருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருந்தன்மை, முற்போக்கு கொள்கை என்னவென்று சொன்னால் 356 என்ற ஒரு பிரிவினை அவர்கள் பயன்படுத்த விரும்பாதவர்கள். ஜனநாயக ரீதியாக ஒரு ஆட்சி அமைந்த பிறகு ஜனநாயக ரீதியாகவே அந்த ஆட்சி விரட்டப்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். அந்த ஒரு வகையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தங்களில் ஒன்றாக விளங்குகின்ற மாநில ஆட்சியை கலைப்பது என்பது கொடுமையிலும் கொடுமை என்று எண்ணுகின்ற ஒரு கட்சி. இது சிறந்து விளங்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி மேலும் வலுப்பெற்று இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினால் மட்டும்தான் இந்தியாவை வலுவுள்ள நாடாக மாற்ற முடியும். எப்படி பொக்ரான் அணுகுண்டு கார்கில் போர் நடத்தி பாகிஸ்தானை வீழ்த்தியது, இது போன்ற செயல்களால் இந்தியாவினுடைய ஒற்றுமை, வளமை, வலிவு, பொலிவு இந்த உலகமே பார்த்து அதிர்ந்து போகின்ற அளவுக்கு ஆட்சி நடத்தியவர் நமது வாஜ்பாய் அவர்கள். ஆதன் டிவிக்காரர்கள், ஆதன் டிவி நிறுவனத்தார்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல சங்கதிகளை அவரை பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. அவரை பொறுத்தவரை எத்தனையோ பிரதமர்கள் அவரை நாடி சென்று அவர் வீட்டுக்கு சென்று அறிவுரை பெற்றிருக்கிறார்களே தவிர அவர் ஒருபோதும் எந்த அமைச்சரையும் எந்த பிரதமரையும் சந்தித்து இதை செய்ய வேண்டும் என்று செய்தவர் கிடையாது. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய உதவி செய்தார். இந்த நேரத்தில் அதை சொல்லியாக வேண்டும். மாண்புமிகு அண்ணன் முரசொலிமாறன் உடல்நிலை குன்றியிருந்த போதும் கூட அவர் உடல்நிலை சரியில்லாதவர் என்பதற்காக அமைச்சரவையிலிருந்து அவர் விளக்கவில்லை. மாறாக எந்தெந்த நாட்டிற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டுமோ அதையெல்லாம் கூட செய்தார்கள். இதையெல்லாம் அவருடைய செயல்பாடுகள் மனிதாபிமானம் உள்ளவர் என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்லாமல் இருந்தால் நம் கடமையை தவறியவர்களாக ஆகிவிடுவோம். பொதுவாகவே அவருக்கு எதிர்க்கட்சியாக இருந்து பணியாற்றியிருந்தாலும் அவரை யாரும் எதிரியாக நினைக்காத அளவிற்கு தன்னுடைய செயல்பாடுகளை வைத்து கொண்டார். இந்தியாவினுடைய ஒற்றுமை, இந்தி மொழி, அதே போல் உருது, இஸ்லாமியர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். அதாவது இதே பனங்கல் பார்க்கிலே பாரதிய ஜனதா கட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியை வைத்து கொண்ட பிறகு மிகப்பெரிய மேதையாக விளங்கிய முன்னாள் ஆளுநர் சி. சுப்பிரமணியம் அவர்கள் கலைஞரையும் வாஜ்பாயும் நம்பி நாம் ஆதரவு தெரிவிக்கலாம் என்று சொன்னதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகின்றது. எதிரி கட்சிக்காரர்கள் கூட மதிக்கின்ற அளவுக்கு, போற்றுகின்ற அளவிற்கு எதிர்கட்சிகளுடைய வாதத்தை வலுப்பெறுகின்ற வகையிலே அவர்கள் பேசக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர். சிறந்த கவிஞர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், த பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு எல்லா திறமைகளும் பெற்றிருக்கின்ற வாஜ்பாயினுடைய நூற்றாண்டு விழா. அதன் மூலமாக இந்த விழாவின் மூலமாக இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களெல்லாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். நாட்டுக்காக நம்மை அர்ப்பணித்து கொண்டோம் என்ற உணர்வை பெற வேண்டும். நமது ஜான் எஃப் கென்னடி அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தது போல, நாடு உனக்கு என்ன செய்தது என்பதை விட நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் என்று எண்ணிப்பார் என்று சொன்ன தத்துவத்திற்கு சொந்தக்காரர் யார் என்று கேட்டால் அது முழுக்க வாஜ்பாய் அவர்களை தான் சேரும்.
இந்த நூற்றாண்டு விழாவிலே நாங்களெல்லாம் கலந்து கொண்டு கிராமப்புற பகுதியில் அவருக்கு புகழஞ்சலி புஷ்பாஞ்சலி செலுத்த வேண்டும் என்று எங்களுடைய அன்பு தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 25ஆம் தேதி சேலம் மாநகரத்திலும் மற்றும் எடப்பாடி, ஓமலூர், வீரபாண்டி தொகுதியிலெல்லாம் நாங்கள் சென்று அந்த பணியிலே ஈடுபடுவோம். அந்த வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது பாரதிய ஜனதா தமிழக பிரிவு என்று சொல்லிக்கொண்டு எனக்கு தெரிந்த ஒரு சிலவற்றை நான் தெரிவித்திருக்கின்றேன். அதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது திமுகவுக்கும் பாஜகவும் கூட்டணி வைக்கும்போது வாஜ்பாய் எந்த அளவுக்கு பெரிதும் உதவி இருந்தார். அப்போ அந்த கூட்டணிக்குள்ளே எப்படி இருந்துச்சு சார் தலைவர் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கும் அவர்கள் உறவுகள்? கலைஞரனுடைய எழுத்து, உழைப்பு, பேச்சு திறமை என்னெல்லாம் அவர் நேசித்தவர். வாஜ்பாய் அவர்கள் நேசித்தார்கள். அவர் யாரை என்ன துறைக்கு அமர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்களோ அதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள். உதாரணத்திற்கு நம்ம தமிழகம் பொருளாதாரத்திலே இன்றைக்கு வளமாக ஒரு மாநிலமாக விளங்குவதற்கு காரணம் யார் என்று சொன்னால் போக்குவரத்து. நேஷனல் ஹைவேஸ் கொண்டு வந்தவர். 80,000 கோடி ரூபாயை வழங்கியதன் காரணமாக இன்றைக்கு கும்மிடிப்பூண்டியிலிருந்து குமரிமுனை வரை நாம் சாலை வசதி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது வாஜ்பாய் அவர்களுடைய உதவி தான். வேறு யாரும் அதை கிளைம் செய்ய முடியாது. அந்த அளவிற்கு அவரை என்னுடைய நட்பை பயன்படுத்தி கொண்டு தமிழக வளர்ச்சிக்காக கலைஞரும் அவரை பயன்படுத்தி கொண்டார். ஏன்னா வாஜ்பாய் அவர்கள் காலம் சென்றிருந்தாலும் இந்த போக்குவரத்து நமக்கு பெரிதும் பயன்படுது. இன்ன வரைக்கும் அந்த ஹைவேஸை கொண்டு வந்தது யார்? நெடுஞ்சாலையில் இவ்வளோ பெரிய பணியார் நேஷனல் ஹைவேஸ் தமிழகத்திற்கு வந்தது அவர்தான். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விபத்துகள் குறைந்ததுக்கு கூட காரணம் வாஜ்பாய் அவர்கள் தான். ஆனால் அவர் காலம் சென்றாலும் இது வரைக்கும் அந்த பேர் நமக்கு நிலைத்து இந்த இன்சிடெண்ட்டாக இதை நான் சொல்லுகிறேன். ஆக்சிடெண்ட் எல்லாம் குறைந்தது. சூப்பர் சார். மேலும் திமுகவோட உறவுகள் இருக்கும்போது நீங்கள் நிறைய முறை வாஜ்பாய் அவர்கள் நான் அவர்கள் மூலமாக இந்த பிரைம் மினிஸ்டர் மெடிக்கல் ஃபண்டு என்ற சொல்லுகின்றமே இந்த மருத்துவ உதவி அவர்கள் ஆட்சி காலத்தில் நிரம்ப நான் பெற்று ஏழை எளிய மக்களுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது நானும் அவையில் இருந்தேன் என்று எண்ணுகின்ற பொழுது நான் உண்மையிலே பாக்கியசாலி, கொடுத்து வைத்தவன். அந்த கூட்டணி காலத்தில் தேர்தல் காலத்திலும் போது எப்படி இருந்தது சார்? ஏன்னா பாஜக திமுக, ஏன்னா இப்போ பாஜக ஏதோ ஒரு விரோத கட்சியை போல திமுக இப்போ செயல்படுது. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் ஒன்றை புரிந்து கொண்டாக வேண்டும். அதிலும் குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் தெரிந்து கொள்ள வேண்டியது, எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடத்துகிறது என்ற வேண்டுகோளை உங்கள் மூலமாக அவருடைய கவனத்திற்கு, திராவிட மாடல் அரசு என்று சொன்னால் அது திமுக ஆட்சியாக கருதப்படவில்லை. முதலில் அந்த வார்த்தையை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ஒன்றிய அரசு என்பதற்கு பதிலாக மத்திய அரசு என்று சொன்னாலே மக்களுக்கு தெரியும். யாரோ சொல்லிக் கொடுத்து விட்டார்கள், அதை நாம் கையாள வேண்டாம் என்பது நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் கேட்டுக்கொள்வேன். அதே போல் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ற தத்துவத்திற்கு எதிராக மாண்புமிகு தமிழக முதல்வர் பேசுவது ஏற்புடையது அல்ல. காரணம், உங்களுடைய தந்தையார் மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற முதல்வர் கலைஞர் அவர்கள் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் 2 தேர்தலும் ஒரே நேரத்தில் நடத்துவது தான் சிறந்தது என்று அவர்களே எழுதியிருக்கிறார்கள். நேரம் மிச்சமாக இருக்குது, பொருளாதாரமாக, அரசு அதிகாரிகள் அரசாங்க வேலையை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே ஒரே கால நேரத்தில் தேர்தல் 2ஐயும் சந்திக்க வேண்டும் என்று அவர்களே விரும்பியதற்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு பாராளுமன்றத்தில் எதிர்ப்பான குரலை எழுப்புவது நியாயமல்ல என்பதையும் முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். முதல்வர் அவர்களை மிகவும் பணிவுடன் நான் கேட்டுக்கொள்வது, திராவிட மாடல் அரசு என்பதை தவிர்த்துவிட்டு இன்னும் ஓராண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றே அழைக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி என்று நாமங்கள் சொல்லவில்லையா? எனவே நெருக்கடியை சந்தித்த திமுக, மிசாவை சந்தித்த திமுக, பல சோதனைகளை சந்தித்த திமுக அரசு என்றே சொல்லலாம். யாரோ ஒருவர் சொல்லிக் கொடுத்தார், அது குறிப்பாக யார் சொல்லிக் கொடுத்தார்கள் என்பது கூட எனக்கு தெரியும். அந்த நல்ல நிகழ்ச்சியில் அவர் பெயரை எல்லாம் சொல்ல நான் விரும்பவில்லை.
ஆனால் மாடல் அரசு என்பதை மாற்றி திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்று சொன்னால் கட்சிக்கு நல்லது, அவங்க தந்தையாருக்கு அவர் செலுத்துகின்ற மரியாதையாகவும் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது அவருடைய விருப்பம். எனவே இந்த நல்ல நேரத்தில் நமது மறைந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றியதன் மூலமாக அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள், டெவலப்டு கண்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்கா நாடுகள், சைனா போன்ற நாடுகளெல்லாம் நம்மளை, நம் நாட்டையும் நம் மக்களையும் மதிப்பதற்கு வாஜ்பாய் அவர்கள்தான் மூல காரணம். அவர்தான் பிதாமகன். அந்த பொக்ரான் அணுகுண்டை வெடித்து இந்தியாவும் அணுகுண்டு தயாரிக்கிறது, இந்தியாவும் எதற்கும் தயாராக இருக்கிறது என்பதை செயல்படுத்தி காட்டியவர் வாஜ்பாய் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் இதை நாம் சொல்லியாக வேண்டும். அவர்களுடைய கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் அவருடைய சிஷியனாக இருக்கின்ற மதிப்பிற்குரிய இன்றைய பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் மிக சிறப்பாக அவர் வழியை பற்றி ஒற்றி ஆட்சி செய்கின்றார். இந்தியாவும் வலுப்பெற்றிருக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பட்டங்களையும் அவர் பெற்றுக்கொண்டு இருக்கிறார். நல்லுறவை எல்லா நாடுகளோடும் பேணுகின்றார். குவைத்து சென்றதற்கு மிகப்பெரிய அந்த நாட்டினுடைய விருதை கூட வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே இருக்கிற பிராந்திய கட்சிக்காரர்கள், ரீஜனல் பார்ட்டிஸ், வித்தவுட் லுக்கிங் நேஷனல் அவுட்லுக், ஒரு தேசத்தினுடைய ஒற்றுமையை பற்றி கவலைப்படாமல் இருக்கின்றவர்கள் அரசியலுக்காக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்று பிரித்து பேசி வாக்குகளை பெறுவதற்காக வதந்திகளை கிளப்பி மக்களிடையே பிளவுபடுத்துகின்றார்கள். அதையெல்லாம் தாண்டி ஒரு 60-70 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் வலு பெறுவதற்காகவும் போராடி வாதாடி பல வெற்றிகளை பெற்ற வாஜ்பாய் அவர்களுடைய புகழ் மேலும் ஓங்க வேண்டும். இன்றைக்கு இளைஞர்களெல்லாம் அவர் வரலாற்றை தெரிந்து கொண்டு அவர் வழி நின்று இந்திய நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றும், அதற்கு வலு சேர்க்கின்ற வகையில் இளைஞர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியிலே சேர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் வைக்கிறேன். சார், இன்னொரு கேள்வி சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும் சரி, வாஜ்பாய் காலகட்டத்தில் வந்து பிஜேபியோட இணக்கமாக இருந்தாங்க, கூட்டணி அமைச்சு ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாஜகவை அவ்வளோ ஒரு எதிரி கட்சியாகவும் இவங்க வந்து தேசத்துக்கு அப்பாற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தாருக்கு தெரியும் பிஜேபி எந்த அளவுக்கு உதவி செய்திருக்கிறது, எந்த அளவுக்கு பெருந்தன்மையாக நடந்து கொண்டது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு உதாரணம், நான் ராஜ்யசபாவில் எழுப்பிய ஒரு சம்பவம், இரண்டாவதாக மாறன் அவர்களிடம் நடந்து கொண்ட முறையெல்லாம். என்ன செய்வது, கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு தத்துவத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், அதை அப்படியே நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ற சட்ட மாறுதலை கொண்டு வருவதற்கு கட்டாயப்படுத்தியவர்கள் காங்கிரஸ்காரர்கள். ஆட்சியை கலைப்பது, தேர்தலை நடத்துவது, அதன் மூலமாக தோல்வியை அவர்கள் காணுவது, இது அவர்களுடைய வாடிக்கை. இல்லை என்றால் இந்த நிலைமை வந்திருக்காது. இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டிய, இந்த மசோதாவை அறிமுகப்படுத்த வேண்டிய நிலையே பிஜேபிக்கு வந்திருக்காது. இதற்கெல்லாம் காரணம் காங்கிரஸ்காரர்கள். அதே காங்கிரஸ்காரர்கள் இன்றைக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை எதிர்க்கிறார்கள் என்று எண்ணுகின்ற பொழுது எங்களை போன்றவர்களுக்கு எங்கே போய் சொல்லி சிரிப்பது என்று தான் தெரியவில்லை. ஏன்னா அவங்க வந்து ஆதரிச்சாங்கன்றீங்க ஏற்கனவே. அவங்க தான் ஆட்சியை, பெரும்பாலான ஆட்சியை அவர்கள் எதிர்க்கின்ற யாராக இருந்தாலும் ஆட்சியை கலைத்து விடுவார்கள் பை யூசிங் 356 ஆர்டிக்கல். பிறகு தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயம் ஓராண்டிற்கு பிறகு அவர்கள் அந்த மாநிலத்தை தோல்வியை காண்பது, இது அவர்களுக்கு வாடிக்கை. ஒரு சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட்டை மாற்றுவதற்கு கையாளுகின்ற ஒரு விதமாக அவர்கள் பயன்படுத்தியதன் காரணமாக இப்போ 84 நான் திராவிட முன்னேற்றக் கழக பாராளுமன்ற தோல்வியுற்ற வேட்பாளராக நின்றவன். அப்பொழுது எம்எல்ஏ எலெக்ஷனும் நடந்தது. 84 வரையிலும் அப்படி தான் இருந்தது. அதன் பிறகு பல மாநில ஆட்சிகளை கவிழ்த்தது காங்கிரஸ். கவிழ்த்த பிறகு ஓராண்டு அல்லது 2 ஆண்டுகளுக்குள்ளாக எம்எல்ஏ எலெக்ஷன் அவர்கள் நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகின்ற பொழுதுதான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ற தத்துவத்தை அவர்கள் அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு பிஜேபி ஆளாக்கப்பட்டது. அதற்கு மூல காரணம் காங்கிரஸ். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அவசியம், கட்டாயம் அவசியம். இந்தியா ஒரு வளர்ந்து வருகின்ற நாடு என்று ஏற்றுக்கொண்டாலும் கூட
நாம் 78 ஆண்டு காலம் ஆகியும் இன்னும் வளர்ந்திருக்க வேண்டிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறோம். அதற்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. ஒரு தேர்தல் என்று சொன்னால், நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா முழுவதும் நடப்பதற்கு எத்தனை ஆயிரம் லட்சம் கோடியை நாம் செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. அரசு இயந்திரமெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. அரசு அதிகாரிகளெல்லாம் மாநிலத்துக்கு மாநிலம் மாற்றம் செய்து கவனிக்க வேண்டியது இருக்கிறது. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துவதற்காக அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய, அதற்கெல்லாம் ஆகின்ற செலவு, நேர காலம், விரயம், இதையெல்லாம் கணக்கில் கொண்டு பார்க்கின்ற பொழுது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தேவை. அதை எதிர்ப்பது என்பது தேவையற்ற ஒரு செயலாக நான் பார்க்கின்றேன். இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் மீண்டும் அதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.